ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ராணி லலிதாங்கி 1957 ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமாகும். இந்த படம் எடுக்கப்பட்ட சமயத்துல பல முறை ரிஹர்சல் பார்க்கும்போது இயக்குனர் சொல்லும் விதத்துல நடித்து காட்டும் பானுமதி அவர்கள் உண்மையான காட்சி படமாக்கப்படும் நேரத்துல தன்னுடைய நடிப்பை வேறு விதத்துல வெளிப்படுத்துவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த படத்துல பல காட்சிகள்ல சிவாஜி அவர்களுக்கு சவால் விடும் விதத்துல பானுமதி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சில காட்சிகள் மீண்டும் படமாக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இந்த தகவலை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் பிரேம்நாத். CS ஜெயராமன் அவர்கள் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்துக்காக ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடல் தான் காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. ராணி லலிதாங்கி திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான் புல்புல் ஜோடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை SC கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் TV ரத்னம் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜி அவர்களே பார்த்து பிரமித்து போன நடிகை. 60-70களின் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்ற கதாபாத்திரம் கொடுத்தாலும் கனகச்சிதமாக நடிக்கக்கூடியவர். அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பின்னி பெடல் எடுப்பாரு நடிகர் திலகம். இவருக்கு இணையான ஒரு நடிகரை தற்போது வரை தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது. ஆனா சிவாஜி அவர்களே அந்த காலத்துல தன்னுடன் நடித்த சக நடிகையை பார்த்து பிரமித்து போயிருக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் இவர் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய நடிப்புல கர்வம், திமிர் இருக்கும். தமிழ் சினிமாவின் 60-70களில் பல ஹீரோக்கள் இந்த நடிகையுடன் ஜோடி போட ஆசைப்பட்டாங்க. அவங்க தான் நடிகை பானுமதி ராமகிருஷ்ணன். பானுமதி அவர்கள் MGRுடனும் நாடோடி மன்னன், ராஜா தேசிங் போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சிவாஜி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில பானுமதியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது பானுமதியை விட நான் சின்ன பையன் அப்படின்னும் அப்பேற்பட்ட நடிகையுடன் நான் நடித்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதியை பாராட்டி எழுதியிருக்கிறாரு. ஒரே படத்துல சிவாஜி அவர்கள் மற்றும் MGR அவர்களுடன் கதாநாயகியாக நடிக்கும் ஒரு வாய்ப்பு. அந்த படம் தான் ராணி லலிதாங்கி. முதல்ல MGR அவர்களை வைத்து தான் படத்தை ஆரம்பிச்சாங்க. அதுல ராஜசுலோச்சனா அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏனோ தெரியவில்லை, அந்த படத்திலிருந்து MGR அவர்கள் விலகி கொள்ள சிவாஜி அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அவருடன் ராஜசுலோச்சனாவே தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம்? அந்த காலகட்டத்திலேயே நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகி, எழுத்தாளர், பாடலாசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவராக பானுமதி அவர்கள் இருந்தாங்க. நடிகை பானுமதி அவர்களை பார்த்தாலே பலருக்கும் மரியாதை கலந்த பயம் இருக்கும். இந்த நிலையில சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்த ரங்கூன் ராதா, தெனாலிராமன், ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. தற்போதும் கூட பல நடிகர்களுக்கு முன்னோடியாக இருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களே ஒரு நடிகையை பற்றி இவ்வளவு பெருமையாக எழுதியிருந்தா அந்த நடிகையிடம் எவ்வளவு திறமை இருக்கும் அப்படின்றத பலருமே ஆச்சரியத்துடன் பார்க்கிறாங்க. சினிமா துறையில பானுமதி பங்களித்ததற்காக அவருக்கு 2003 பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. நடிப்பின் இலக்கணம் என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டு நடிப்பு அரசியாக திகழ்ந்த பானுமதி அவர்கள் முதலாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்த படம் தான் கள்வனின் காதலி. பானுமதியோ சீனியர் நடிகை. கதாநாயகர்கள் அவரை தொட்டு நடிக்க கூட பயப்படுவாங்க. அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்கள நெருங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சீனியருடன் நடிக்க கள்வனின் காதலியில் நம்மவர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஷூட்டிங் நடக்க தொடங்கியது. பானுமதி அவர்கள் 1939 திரையுலகில் களமிறங்கினாங்க.
ஆனால் நடிகர் திலகமோ 1952 சினிமாவில் அறிமுகமானார். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் பானுமதி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சீனியர். கல்வனின் காதலி பட ஆரம்ப ஷூட்டிங்கின் போது பானுமதி அவர்கள் இயக்குனர் VS ராகவன் கிட்ட சிவாஜியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பையன் எப்படி நன்றாக நடிப்பானா, எனக்கு சமமாக நடிக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நடிகர் திலகம் அவர்கள் வழக்கம் போல கல்வனின் காதலியில் நடிப்பில் அசத்தி விட பானுமதி அவர்கள் சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் மிரண்டு அரண்டு போய் இயக்குனரை சில நாட்களுக்குள்ளேயே தனியே அழைத்து அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, இல்லைனா என்னையே காணாமல் செய்து விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பானுமதி அவர்கள் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்துக்காக ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாடலை பாடியிருப்பாங்க. அந்த பாடல் தான் என்னை அறியாமல் துள்ளுதடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.